எந்த பெரிய மகானா இருக்கலாம், பெரிய முஃப்தியாக இருக்கலாம், அல்லாமத்து குல்லியாக இருக்கலாம், நமக்கு மிக நேசமானவராக இருக்கலாம், நாம் ஜாஹிலியத்திலும் வழிகட்டிலும் இருந்தபோது நமக்கு நேர்வழியை காட்டி தந்தவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு புதிய கொள்கையை அவர் சொல்லும் போது அல்லது ஒரு குர்ஆன் வசனத்திற்கு ஒரு புதிய வியாக்கியானம் விளக்கம் சொல்லும் போது நம்ம கேட்கணும், இது சஹாபாக்களிடம் இந்த விளக்கம் இருந்துச்சுன்னா காண்பீங்க, இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி விளக்கம் இல்லையா, தயவு செய்து இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏனென்றால் இது வழிகேடு, இது பித்அத். இதுதான் சகோதரர்களே மன்ஹஜு ஸலஃப் என்பது. உண்மையிலே இந்த மன்ஹஜில் பயணிப்போமா இருந்தால் எல்லோரும் ஒன்றுபடலாமா இல்லையா? இயக்கங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது மௌலவிகளுக்கு பின்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் இந்த மன்ஹஜை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வினால் நற்சான்று பகரப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரினால் போற்றப்பட்டவர்கள், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள்.